ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சரோஜா சமையலில் கோதுமை மாவில் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கிளாஸ் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கிளாஸ் கோதுமை மாவை உள்ளே சேர்த்து வறுக்க ஆரம்பிக்கணும். மாவை நல்லா வறுக்கணும். மாவு கருகாமல் பார்த்துக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இப்போது மாவோட கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நல்ல மணமும் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை இறக்கியாச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைய ஆரம்பிக்கணும். தண்ணியை ஊற்றி பிசையக்கூடாது, சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் தண்ணியை தெளித்து தெளித்து பிசையும் போது நமக்கு நல்ல புட்டு மாவு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்ல உதிரியாகி வந்திருக்கு. ஆனால் இன்னும் நம்ம தண்ணியை தெளித்து தெளித்து பிசையணும். மாவோட எல்லா இடத்துலையுமே ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போது மறுபடியும் தண்ணி தெளித்து நல்லா பிசையலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் பாருங்கள், மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்படி கொழுக்கட்டை மாதிரி அதை உருட்டி பார்க்கும்போது நல்லா வரணும். அதுக்கப்புறம் அதை உதிரி விடும்போது நல்லா உதிரி உதிரியாகி வந்துடணும். இதுதான் புட்டு பண்ணுறதுக்கு மாவோட கரெக்டு பக்குவம். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் இட்லி பாத்திரத்தில் இல்லைனா இட்லி குக்கரில் அதை வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். நான் இட்லி குக்கரில் வச்சு அவிச்சு எடுத்திருக்கேன். இப்போது மாவு நல்லா அவிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் அதை நம்ம கையில் வச்சு அப்படியே உருட்டி பார்க்கணும். உருட்டி பார்க்கும்போது அது நம்ம கையில் ஒட்டாமையே அழகாக வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் அது நல்லா வெந்திருக்கும். இப்போது கோதுமை புட்டுக்கு மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நிறைய போட்டால் புட்டோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நான் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சீனியும் சேர்த்துக்கலாம். இல்லைனா பனங்கற்கண்டும் நல்லா மிக்சியில் அரைச்சி இடித்து சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ரொம்ப ஈஸியான சுவையான மணமான கோதுமை புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். சரோஜா சமையலில் சூப்பரான மணமான கோதுமை புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.